ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் கௌசிஸ் ஹேண்ட்மேட். அண்ட் இன்றைக்கி வந்துட்டு வேஸ்ட் கேலண்டர் யூஸ் பண்ணி எப்படி ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஐட்டம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலுமே ஃபஸ்ட் கமெண்ட் நீங்கள் பண்ண முடியும். ஸோ அதே போல் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஹைட்டு வந்துட்டு 15 வருது. அண்ட் அதில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு மேலே வந்து 4.5 இன்ச்சு அண்ட் கீழேருந்து 4.5 இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அகலம் வந்துட்டு 10.5 இன்ச் வருது. ஸோ அதனால் அந்த சைடு 2.25 அண்ட் அதே போல் இந்த சைடும் 2.25 வந்து வச்சு மார்க் பண்ணிக்கலாம். நம்ம இது ஃபுல்லாக மார்க் பண்ணிட்டோம். அண்ட் இந்த 4 பாயிண்ட்டுமே வந்து நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு பாக்ஸ் வரைஞ்சிட்டோம். அண்ட் இதுக்கு மேலே வந்து ஒரு இன்ச்சுக்கு வந்து அந்த சைடு நம்ம வந்து பாயிண்ட் வைக்கணும். ஸோ அதே போல் இந்த பக்கமும் 1 இன்ச் விட்டு பாயிண்ட் வச்சுக்கலாம். அண்ட் அதுக்கு கீழே இருக்க சைடில் வந்து 1.5 இன்ச் வந்து வைக்கணும். கீழே மேலே 1.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் அதே போல் சைடில் வந்துட்டு 1 இன்ச் மார்க் பண்ணி அது ஒரு பெரிய பாக்ஸாக வந்து இந்த 4 பாயிண்ட்ஸையும் கனெக்ட் பண்ணி பாக்ஸ் ரெடி பண்ணலாம். அண்ட் இப்போ வந்துட்டு நம்ம 2 பாக்ஸ் மாதிரி வரைஞ்சி வச்சுருக்கோம். அண்ட் இந்த 2 லைனுக்கும் சென்டரில் இருக்குது பார்த்திங்களா அந்த ஒரு ஏரியா. ஸோ இதுக்கு வந்து ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணிவிட்டு மேகி பேக்கெட் ஆர் நூடுல்ஸ் பேக்கெட் இருந்துச்சுன்னா ஸோ அந்த நூடுல்ஸ் எல்லாம் நல்லா பொடி பொடியாக உடச்சி அந்த கம் மேலே ஃபுல்லாக போட்டு விட்டு காய வச்சு எடுத்துடலாம். வந்து காயட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம சீடிஸ் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஓரளவுக்கு வந்துட்டு பெரிய பீஸ் ரொம்ப குட்டி குட்டியாக வேண்டாம், ஓரளவுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வர மாதிரி நம்ம ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஒரு மிரர் எடுத்திருக்கேன். அதை வந்து சென்டரில் நம்ம ஒட்டணும். ஸோ அதுக்கு க்ளூ கன் போட்டு ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த கிளாஸை நல்லா ஸ்டிக் பண்ணிட்டோம். அண்ட் பேலன்ஸ் இருக்கிற அந்த மேகி போட்ட லைனில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் கேப் எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த கேப்பெல்லாம் இல்லாமல் ஃபுல்லாக கம் போட்டு நம்ம கேப்பே இல்லாத மாதிரி நிறையா மேகி போட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் லேயர் கண்ணாடி ஸ்டிக் பண்ணிட்டோம். அண்ட் அடுத்த லேயரில் வந்து ஃபுல்லாக மேகி போட்டு நல்லாவே செட் பண்ணியாச்சு. அண்ட் அடுத்து வந்துட்டு நம்ம உடச்சி வச்சுருக்க சீடியை வந்துட்டு ஒவ்வொன்றா நம்ம ஃபுல்லாக நம்ம பேலன்ஸ் இருக்கிற ஏரியா ஃபுல்லாமே வந்து ஒட்டிட்டு வந்துடலாம். ஸோ பழைய கேலண்டர் யூஸ் பண்ணி சூப்பரான மிரர் ரெடி பண்ணிட்டோம். அண்ட் இந்த சிடி பீசஸில் வந்து நைட் லைட்டில் வந்து படும்போது ரிஃப்ளெக்ட் ஆகும். அண்ட் இது வந்துட்டு நல்ல ஒரு கிளிட்டர் மாதிரி வரும். ஸோ அதுக்காக நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.